அதிகாலையில் நம்ம முழிக்கணும், ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும் அப்படின்னா, 4 மணிங்கிறது ஒரு இரவு தான். அது அதிகாலையிலலாம் சொல்ல முடியாது. விடிஞ்சால் தான் அது காலை. அதிகாலைங்கிறது என்னது, விடிஞ்சிருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். காலை இரவு அப்போ அதிகாலை 4 மணிக்கெலாம் இருட்டாக தான் இருக்கும். அப்போ அது இரவு தான் அது. அப்போது அதிகாலைன்னு நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, காலையிலே 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்கிறோம்ல, அது காலை கிடையாது. சூரியன் உதித்த பிறகு இந்த பூமி வெளிச்சமான பிறகு தான் அப்போ தான் காலை வருது. 4 மணிக்கெலாம் ஒரே இருட்டாக தான் இருக்கும். அதனால தான் மக்களால் இருட்டுனாலே தூங்கணும் அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிறாங்க. இருட்டுனா நம்ம தூங்கணும், இருட்டில் முழிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறனால தான் நம்மளால் 4 மணிக்கு எழுந்திருக்க முடியல. ஏன்னா இரவுனா அது தூங்குவதற்கான நேரம். 4 மணிக்கு ஒரு இருட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி பல்பெல்லாம் இருக்க போய் தான், நம்ம பல்பு டியூப்லைட்டு எல்லாம் இருக்க போய் தான் நம்ம அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்துக்கிறது, 3 மணிக்கு எழுந்து நம்ம வேலைகளை செய்கிறது. அதெல்லாம் காரணம் இந்த மின்சாரம் தான் காரணம். மின்சாரமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வேறு வழியே இல்லை, 6 மணி வரைக்கும் காற்று கிடப்பீங்க. அந்த சூரியன் உதிக்கிற வரைக்கும் காற்று கிடப்பீங்க. உங்களுக்கு முழிப்பே வந்தால் கூட எப்படா இந்த சூரியன் உதிக்கும் அது வரைக்கும் காற்று கிடப்பீங்க. நமக்கு மின்சாரம் இல்லை, விளக்குகள் எதுவுமே இல்லை அப்படின்னா காலையில் உங்களால் 4 மணிக்கெலாம் எழுந்து ஒன்றும் பண்ண முடியாது. மின்சாரம் மின் விளக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை முறையில் காலையில் உங்களால் எழும்பவே முடியாது. இன்றைக்கி எழும்ப முடியும். அதனால தான் நம்ம காலையில் எழுந்திருக்கணும், ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி முயற்சி பண்ணுறோன்னா அது ஒரு செயற்கையானது தான். அப்படி அந்த செயற்கையான ஒரு நடைமுறையை எப்படி நாம் நமது வாழ்வில் பழக்கப்படுத்துவது? ஏன்னா அது நமக்கு தேவையாக இருக்குது. காலங்காலத்தில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சா நமக்கு நிறைய வேலைகளை செய்யலாம், நல்ல மன ஒருமைப்பாடு நல்லா கிடைக்கும், நம்முடைய வேலைகள் நிறைய செய்யலாம். எல்லாம் காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சா அப்படியே குளித்து முடித்து அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு தான் வேலை நேரம். ஆஃபீஸ்க்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறதுக்கு தான் நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சாக்கா நிறைய வேலைகள் நம்ம செய்யலாம். ஒரு அற்புதமான காலை நேரம், நல்லா மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அதிகாலை அது அதிகாலை கிடையாது, அது இரவு தான். அது நான் காலைல 4 மணி நம்ம சொல்கிறோம்னா அது இரவு தான். இப்போ இரவு 4 மணி அப்படின்னு சொல்லணும். இரவு 4 மணி, இரவு 5 மணி. எப்போ 5:30க்கு தான் உங்களுக்கு 5:30 6 மணிக்கு தான் சூரிய உதயம் வரும். அதுதான் காலை 6 மணின்னு சொல்லணும். இரவு 6 மணி, இரவு 5 மணி அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். நள்ளிரவு அப்படியா சொல்லணும். நள்ளிரவு 2 மணி 1 மணி. அப்போ நள்ளிரவு அல்லது பின்னிரவு முன்னிரவுன்னு நம்ம பிரிக்கணும். பின்னிரவு 10 மணி, பின்னிரவு 2 மணி, பின்னிரவு 4 மணி, முன்னிரவு 10 மணி 9 மணி 7 மணி அப்படின்னு நம்ம முன்னிரவு பின்னிரவுன்னு நம்ம 12 மணிக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் முன்னிரவு, 12 மணிக்கு அப்புறம் வர்றதெல்லாமே பின்னிரவு அப்படின்னு நம்ம பிரிக்கணும். பிரித்து நம்ம அதை அப்போ பின்னிரவு பின்னிரவு 4 மணி, பின்னிரவு 5 மணி, பின்னிரவு 3 மணி, முன்னிரவு 7 மணி, முன்னிரவு 8 மணி, முன்னிரவு 9 மணி, முன்னிரவு 10 மணி அப்படி நம்ம பிரிக்கணும். அப்படி பிரிக்கும்போது பின்னிரவு 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல இரவில் முதல்ல கற்றுக்கணும். இரவில் விழிக்கக்கூடாதுங்கிற நினப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அதனால தான் இருட்டுனாலே தூங்குறாங்க. இருட்டுனாலே தூங்கணும். ஏன்னா நம்ம கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. நம்முடைய லட்சியத்தில் ஜெயிக்கிறக்காக நம்ம கடினமாக உழைக்கணும் அப்படின்னா இரவு நேரத்தில் விழித்திருக்க நம்ம பழகணும். இரவு நேரத்தில் நாம் விழித்திருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னா அது பழகணும், நம்ம பயிற்சி எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, எப்போது உங்களுக்கு லீவு கிடைக்குதா, 2-3 நாள் லீவு கிடைக்குதா, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருங்க, பகல் ஃபுல்லாக தூங்குங்க. நைட் டியூட்டி பாருங்கள். சும்மாவே ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு நைட்டில் முழிச்சிருக்கணும். ஏதாவது படம் பாருங்கள், டிவி பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக படம் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்படி 2வது அப்படி ஒரு 10 நாள் பயிற்சி எடுக்கணும். பகலில் தூங்குங்க. எப்போல்லாம் விடுமுறை வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணுங்க, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஏதாவது ஒரு ஜாலியான ஒரு படங்கடம் பார்த்துட்டு பகலில் தூங்குங்க. அதுக்கப்புறம் நைட்டு பயனுள்ள வேலைகளை அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து பயனுள்ள வேலைகளை செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு பகலில் தூங்கணும். இந்த மாதிரி பயிற்சி எடுக்கும்போது அதிகாலையில் எழுந்திருக்கிறது அப்புறமா விட்டுறணும். அந்த நடைமுறையை விட்டுட்டு அதிகாலையில் எழும்புறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இரவில் விழித்திருந்து உழைப்பதற்கு நாம் பழகி இருக்கிறோம், பயிற்சி எடுத்திருக்கிறோம். ஒரு 10-20 நாள் நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். அந்த பயிற்சியின் காரணமாக அந்த பின்னிரவு வருதில் அந்த 4 மணி 12 மணிக்கு அப்புறம் வருகிற அந்த 1 2 3 4 அந்த 4 மணிக்கு எழுந்திருக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதிகாலை 4 மணின்னே வச்சுப்போமே, மக்கள் புரிகிற மாதிரி நம்ம பேசுவோம். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏன்னா அது ஒரு 4 மணிங்கிறத விட அது ஒரு இரவு தான் அது. அப்போ இரவு முழுவதும் நாம் ஒரு விழித்திருந்து நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம் ஒரு 20 நாளைக்கு. அப்போ இரவில் விழித்திருக்கலாம், தப்பு இல்லை, அது ஒன்றும் கடினமானதல்ல, அது ஒன்றும் பெரிய இழப்பு எதுவும் கிடையாது. இரவில் விழிப்பது விழிப்பது என்பது குற்றமும் அல்ல
அது தேவை அப்படின்னு நம்ம உணர்வதற்காகத்தான் அந்த பயிற்சி. ஒரு 20 நாளைக்கு நீங்கள் நைட் டியூட்டி பார்க்கணும். ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டிலே பாருங்கள், உங்கள் வீட்டிலே நைட் டியூட்டி பார்த்துட்டு பகலில் தூங்கணும். அப்புறம்தான் அதுக்கப்புறம் அந்த வழக்கத்தை கைவிட்டு அதன் பிறகு அதிகாலையில் எழுந்திருப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள். 4 மணிக்கு 3 மணிக்கு, அப்போ ஈஸியாக வரும். அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திருக்கிறது நமக்கு அப்போ ஈஸியாக மாறும். ரொம்ப எளிதாக நம்ம 4 மணிக்கு, ஏன்னா நம்ம ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாகவே தூங்காமல் முழிச்சிருக்க நம்ம பழகின நமக்கு அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியாது. அதிகாலை 4 மணிங்கிறது ஒரு இரவுன்னு நினச்சிட்டு நம்ம இரவில் ஏன் எழுந்திருக்கணும், விடியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விடிய வரைக்கும் காத்திருந்து விடிஞ்ச பிறகு எந்திக்கிறோம். அப்புறம் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிருந்தா நிறைய வேலைகளை பார்த்துருக்கலாமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு வரும். அதனால் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு சுய மதிப்பீடு வரும். 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும்லாம் தூங்குனாக்கா தாழ்வு மனப்பான்மை தான் வரும் நமக்கு. சோம்பேறி என்கிற அந்த உணர்வு தான் வரும். வருமுன் தயாராக இருக்கணும். இந்த தினசரி வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பே நாம் தயாராக இருக்க வேண்டும். தயாராக எப்போ விடியல் வரும்னு காத்து கிடக்கணும். அதான் வருமுன் காப்போம். அப்போ தான் மூளை சிறப்பாக வேலை செய்யும். நம்ம பார்த்துக்கலாம், அது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம போனால் அந்த மூளையே சோம்பேறி ஆகிடும், சிந்திக்காது, அது நல்ல சிறப்பாக சிந்திக்காது. நீங்கள் முன்கூட்டியே தயாராக இருக்கணும். விடியல் எப்போது வரும் என்று நீங்கள் தயாராக முன்கூட்டியே இருக்கணும். 5:30க்கு விடியும் அப்படின்னா 5 மணிக்கே தயாராக இருக்கணும். அப்போ தான் மூளை சிறப்பாக வேலை செய்யும். ஒரு 4 மணிக்கே கூட எழுந்திருக்கலாம், மூளை சிறப்பாக வேலை செய்யும். நீங்கள் பார்த்துக்கலாம், வந்தவரை பார்த்துக்கலாம், விடிஞ்ச உடனே எந்திரிச்சிக்கலாம், 7 மணிக்கு எந்திரிச்சிக்கலாம், அப்படி தள்ளி போட்டிங்கன்னா மூளை சோம்பேறி ஆகிடும்.